மாளிகைப்பாறை கருப்பசாமி, மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா விநாயக பெருமானே, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்தயக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தெட்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு திண்டுக்கல். வாழ்வே மண்ணாகி போமா, துயரம் இதுதானா, உலகம் இதுதானா. உடல்நிலை பாதிக்கப்பட்டு இந்த நிலை ஏற்படுவதற்கு காரணம் என்ன, இதில் காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு பெண்மணிகள் என்னை வேதனையுடன் கேட்க வந்திருக்கிறார்கள். வாங்க. பெண் என்றும் பாராமல் எல்லோரும் என் மீது படி சொல்வார், வீணான பாலாய் விரும்பாத பூவாய். பேயால் வந்ததாக உன் கற்பனை, செய்வனை கோளாறார எதுவும் நடந்திருக்குமோ என்பது உன்னுடைய எண்ணம். செய்வனைகளும் நடக்கவில்லை, பேயும் அடிக்கவில்லை. அப்படின்னா ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு உண்மையை உனக்கு விளக்கணுமா வேண்டாமா? காலொன்றா கரெக்ட். வா, இன்னும் கொஞ்சம் வைப்பா. வாமா பக்கத்தில். உன் பேர் என்னம்மா? ஜெயந்தி. நீ சும்மா கையை கொரு, குடி, கண்ண மூடு, கண்ண மூடு. நீ உட்கார், காலில் வந்துட்டு வா. அம்மா நீ சும்மா இருமா, ஏம்மா நீ பாடா படுத்துருங்க. வாம்மா உட்காருமா, நீ உட்காருமா. பாசம் உனக்கு தாங்க முடியலை, குணமாக்கிடுவோம், ஏன் கவலைப்படுற? சாமியை கும்பிட்டோம்மா. நீ இப்போ இன்னும் 2 தடவை கும்பிடு, இன்னும் 2 முறை கும்பிடு, இன்னும் 2 முறை கும்பிடு. ஒரு 4 பொம்பளை வாங்க, இன்னும் 1 முறை கும்பிடு, இன்னும் 1 முறை கும்பிடுமா, 1 முறை கும்பிடு. வழிகாட்டு மாரியப்பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாரியப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருளாத்து சித்தர் ஐயப்ப சாமிக்கு, 30 முக்கோடி தேவர்களுக்கு, பிரபஞ்ச சக்திகளுக்கு, பட்டினத்தார் சுவாமிகளுக்கு, பட்டினத்தார் திருவடிகளுக்கு, கேட்டத்தை அளித்தரும் கருப்பசாமிக்கு, கேட்டத்தை அளித்தரும் கருப்பசாமிக்கு, 18ஆம் மணி கருப்பனுக்கு, மலை போல் இருக்கும் கருப்பசாமிக்கு, மலை போல் இருக்கும் கருப்பசாமிக்கு, திருச்செந்தூர் மருளுக்கு, செந்தூர் மருளுக்கு, கடற்கரை ஆண்டிக்கு,
கர்மசாமிக்கு அதே திண்டுக்கல் எல்லை. என் குடும்பத்துல கடன்களும் மனவேதனையும் இருக்கு, சரியாக்கி தாங்கன்னு கேட்டு வந்தவங்க. வாமா, கால் வந்துட்டு வா. உன் கட்டுமனைக்குள்ள போனேன், இறந்து போன ஒரு ஆத்மா உன் குடும்பத்துக்குள்ள தெய்வமா இருக்கு. அதை கும்பிடுறீங்களா நீங்க? என்னப்பா வா. அதே மாதிரி அந்த எல்லைக்குள்ள நான் கருப்பசாமியும் இருப்பேன், என் தங்கை காளியும் இருப்பாங்க. இப்போ 3 ஆண்டு காலங்களாக உங்க வீட்டுக்குள்ள நிறைய கடன்களும் பொருளாதார நஷ்டமும் பிள்ளைகளால் மன உபாதைகளும் சேர்ந்து உங்களை வாட்டிக்கிட்டு இருக்கு. அதனால கருப்பசாமி ஐயா, உறவினர்களெல்லாம் எங்களை தூற்றும்படி எங்களை வச்சுட்டியே, நாங்கள் அங்கே இருக்கவா வேண்டாமான்னு ஒரு மனவேதனையோட உங்களை பார்க்க வந்திருக்கோம், எங்களை வாழ வச்சு கொடுங்கன்னு கேட்குறீங்களா? கால் வந்துட்டு வாங்க. அதனால இது கிரகங்களால் ஆன விஷயம் தானே தவிர எந்த செய்வன வைவன கோளாறும் நடக்கல. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொன்னா, 1.5 வருஷத்துக்கு முன்னால உங்க குடும்பத்துக்குள்ள உறவினர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பகை சேர்ந்தது. அந்த பகையின் காரணத்துல நமக்கு எதுவும் தப்பு நடந்திருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்கலாம். அப்படி எதுவுமே நடக்கல. வீணாக யாரையும் நீங்க பார்த்து நினைக்கிறது பாவம், கைவிட்டுருங்க. அதை என்ன காலில் விட்டுறாங்க. காசேதான் கடவுள் அப்பா, கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா. வா மகளே, ஓடியா. இந்தா முந்திய பிடிச்சிக்கா. அள்ளி கொடுத்த செல்வம் அளவிலாது பெருகும், உன் கடனும் தீரும், உங்கள் கண்ணீரும் அகலும். வெற்றி உண்டு. போயிட்டா சாப்பிட்டு போங்க. அரைவரை அப்பனா சரியாகாது. போய் நிக்க சொல்லு தண்ணி. பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு தொடச்சு விடுமா. இன்று இந்த கனியை கொடுக்கணும், நாளை ஒரு நாள், நாளைய மறுநாள் 3 கனிகளையும் கொடுத்து வர ஒழுங்கான முறையில் சாப்பாடு நடக்கும், உடம்பு பெருகிடும். புரியுதா? இது ஒரு நோய் தானே தவிர பேயும் இல்லை பிசாசும் இல்லை. இவனுக்கு மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். அது மாதிரி ரத்த அழுத்தம் சம்பந்தமான விஷயத்திலும் குறை இருக்கு. சரி பண்ணி தாரேன், வெட்டியாக்கி வர வச்சு தாரேன். என்ன நல்லா இன்னும் 3 முறை என்னைய பார்க்கவா, காப்பாற்ற. கருப்பசாமி, என் பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்கணும்னு சொல்லி காட்டு வந்தது யாரு? வாமா. யாருக்குமா நடக்கணும்? பாப்பாக்கும் பையனுக்கும் என்ன நடக்கணும்? இது யாரு? கால் வந்துட்டு வா. இவளுக்கு வேணா உத்தரவுல முடிச்சு வச்சிருவோம். என்ன நல்ல பிள்ளை. கால் வந்துட்டு வா. உங்க வீட்டுக்கு போற வழியில தெரு ஓரத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கு. என்ன, அது பக்கத்துல ஒரு விநாயகரும் இருக்கிறாரு. அதையெல்லாம் தாண்டி போனோம்னா கொஞ்சம் மரங்களா தெரியுது. என்ன மரம்? தோப்புகள் இருக்குதா? சரி, கால் வந்துட்டு வா. வா. 9ஆம் இடத்துல ராகு லக்கணத்துக்கு. அதனால பாகிஸ்தானத்துல பிள்ளைக்கு ஒரு குறை. அந்த குறை குறையாக இருக்காது. 2 குழந்தைகளுக்கு பாக்கியவதியா இருப்பாள்.
2025 முடியுங்குள்ளே திருமணம் நடக்கும். பையனுக்கு காலதாமதமாகி நடக்கும். இவளுக்கு திருமணத்தை நடத்தித்தானே வெற்றி. இந்தா, சந்தோஷமா இருமா, புண்ணியமாக இருக்க, வெற்றிகரமா நடக்கும். என் பேரை போட்டு நடத்து, பணம் தந்திருக்கேன், பெருகும் போ. கர்மசாமிக்கு கோயம்புத்தூர். அடுத்த அழைப்போம், திண்டுக்கல் உட்காருங்க. என்ன இப்போ கரண்ட் வந்துடும், போடுங்க. வந்துடும் சொல்லுங்க. கோயம்புத்தூர் சாமி, எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவன். யாரா வந்திருக்கிய? குழந்தை வேணும்னு நீ வந்திருக்கியா? இது யாரு? சரவண பொய்கையில் நீராடி. இன்னும் ஒரு முறை அமைதியா இருங்க செல்ல குட்டிகளே. ஏன் சத்தம் போடுறீங்க? ஐயா கருப்பசாமி, உன் வாக்குல நான் கேட்டு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வெகு சீக்கிரமா எனக்கு குழந்தை ஜனனமாகணும். ரொம்ப வேகத்தை நான் எதிர்பார்க்கேன். என் வாரிசு சீக்கிரம் தோன்றணும்னு உன் உள்ளத்துல ஓடுது. நான் உன்னைய நம்பி அமைதியா இருக்கேன். என் பொண்டாட்டியும் மாமியாலும் பாடா படுத்துறாங்க ஐயா அப்படி உன் மனசு. உண்மையா இல்லையா? காலம் உண்மைதானப்பா. பொம்பளை பிள்ளைக்கு பெண் குழந்தை வேணுங்கிற ஒரு ஆசை இருக்கத்தானே செய்யும். என்ன பெற்றால் தான் பிள்ளையா? இன்னுமா போனோம். சொன்ன வாக்கு தவறாம நான் குழந்தைய தந்துருவேன். என்ன பேர் வைக்க சொல்லியிருக்கேன்பா? வெற்றிவேல் முருகருக்கு. இந்த கனியை உன் மனைவியை சாப்பிட சொல்லு. ஐஸ்வர்யமாக ஜனனமாகுது. வெற்றி நலமடைவாய். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்டு வந்த பெண்மணி, வாமா வா. ஏம்மா, மாரியம்மன் தெய்வம் எங்க இருக்கு? கோயம்புத்தூர்ல இருக்கா? கால் வந்துட்டு வா. கோவிந்தா ஸ்ரீ கோவிந்தா. இன்னும் ஒரு முறை. மனது அலப்பாயுத உனக்கு, மனது தெளிவடையிலையே. வா. உங்களை பிள்ளையா? அழணும்னு சொன்னா கொஞ்ச நேரம் அழுதுட்டு வந்துருதியா? ஏன் முன்னால அழுதவங்க எனக்கு பிடிக்காது. நாங்களாம் அழுது முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். கால் வந்துட்டு அப்போ அழுதா நான் சொல்றது உனக்கு பதிவாகாது. மனதை அடக்கு, உள்ளத்தை தெளிவுபடுத்து. அழுது என்ன நடக்குமோ? அழுது லாபம் என்ன, அவன் ஆட்சி நடக்கின்றது, மனிதன் நினைப்பதுண்டு. என்ன அழுது என்னத்தை சாதிச்சிட போற? ஒன்றும் நடக்காது. பெருவரல கொடு, கண்ணை மூடு. கருப்பசாமி, கர்ப்பப்பையில குறை இருக்குன்னு டாக்டர் எதுவும் சொன்னாங்களா? போய் பார்த்தீங்களா? கொஞ்சம் நீர் சம்பந்தமான கட்டிகள் இருக்கு. அது அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலைமையெல்லாம் ஒன்றுமே இல்லை. வீணா பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. புரியுதா உனக்கு? மாதத்தில் தேதிகள் மாற்றி வந்து உன் மனதை குழப்பிக்கிட்டு இருக்கும். புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுரு. உனக்கு பிறக்கிறது பொம்பளை பிள்ளை பிறக்கும். இந்த வருஷ கடைசியில் குழந்தை ஜனனமாகும். அவளுக்கு பேர் முத்துமாரின்னு பேர் வச்சுக்கா. ஆனந்தமா இருப்ப. வெற்றி. நான் மூணாவதாக உனக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு சொல்லிட்டேன் மகளே. கர்ப்பசாமிக்கு வெற்றி. கர்ப்பசாமிக்கு. ஆமா ஆமா ஆமா. கோயம்புத்தூர் எல்லை. என் மகனுக்கு நல்வாழ்வு அமையணும்னு கேட்டு வந்தவங்க. என்னண்ணே, பையன் எங்கடா இருக்கான்? அப்படியா? என்ன செய்தான்? போய்கிட்டு இருக்கானோ? வேற எங்கேயும் போறானா?
உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நீ காலில் வந்துட்டு வா. பக்கத்துல வா. பையன் இஷ்டப்பட்டு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா நீ ஏற்றுக்கிடுவியாப்பா? ஏற்றுக்கிடுவியா? தெளிந்த மனம் உடையவன். அப்படி ஒரு ஆன்லைன்ல அவன் ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்கான். அது செட் ஆகும். அதான் உங்க பார்வையில கொண்டு வரணுமா, அவன் பார்வையில கொண்டு வரணுமா? பாத்தியா? அப்ப வெளிப்படையா சரின்னு சொன்னது பொய் தானப்பா. காலில் வந்துட்டு வா. யாருமே ஒத்துக்கிட மாட்டாங்க. என்ன? நாடகத்தில், காப்பியத்தில், காவியத்தில் காதல் என்றால் காமுறுவர் மக்கள். ஊடகத்தே உள்ளமகத்தே இருந்தால் அதை உருமுவார், பெருமையுடன் ஏற்க மாட்டார். நாடகத்துல பார்ப்பான் காதல, காப்பியத்துல பார்ப்பான், காவியத்துல பார்ப்பான், திரைப்படத்துல பார்ப்பான். ஆனா வீட்டுக்குள்ள பார்க்க விரும்ப மாட்டான். அவன்தான் மனிதன். உண்மையா இல்லையா? இன்னும் ஒரு முறை கால் வந்து என்னடா சார் நம்ம சொன்னா யாருப்பா கேக்கா? ஓ நீ கேப்பியோ? சரி சரி சரி. கர்மசாமிக்கு விளையாட்டு இல்லை, வினை வாக்கியமும் இல்லை, வேதனை இல்லாத உன் மகனை அருமையுடன். ஆமா ஆமா. அப்படியா? இந்தாப்பா, இந்த மாத கடைசியில இருந்து பெண் பார்க்க ஆரம்பிக்கலாம். உத்தமமான கல்யாணம் வெற்றிகரமாக நடக்கும். நல்ல பெண்ணா கொண்டு வந்து சேர்க்கிறேன். அவன் படிப்புக்கு ஈக்குவலா வருவான். கர்மசாமிக்கு நான் நடத்துகிற தொழில் தடையா இருக்கு, அதை நீக்கி என் தொழிலை நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க. என்ன தொழில்னே? நீங்க அங்க நில்லுங்கண்ணே. சொல்றது நான் சொல்றது காதுல கேக்குதா எல்லாத்துக்கும்? எப்பா இன்னும் 2 ஸ்பீக்கர் வைங்கப்பா. நான் சொல்றது இல்லாம வேற சொல்ல நினைச்சுக்கிட்டு வராங்க. என்ன தொழில நடத்துறீங்க? நீங்க வேற யாரு? வேண்டாம். உன் பையனோட தொழில் என்ன தொழில்? நீங்க வரலாம். இருக்கட்டும், அங்க வந்து பிடிக்கும். வாப்பா, கற்பராயன் ஒரு சாமி வாரார. பேரு அவன் பேரு தானே? கால் வந்துட்டு வா. வராரு, நல்லா இருக்கார். ம் 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 ம். பழைய தொழில்ல கொஞ்சம் கடன்களும் மன உபாதைகளும் தோன்றியது. இன்னும் அந்த நிலைகளிலிருந்து விடுதலையாகவில்லை. இப்போதைக்கும் பணங்கள் பிறருடைய உதவியால் தான் இந்த தொழிலை தொடங்க ஏற்பாடுகள் நடந்தது. இந்த தொழில் வெளிநாட்டுக்கு தொடர்புடையதாக மலர்ச்சி அடையும். புரியுதா? அதை வெற்றியாக நடத்தி உன் பிள்ளைய கோடிகளுக்கு அதிபதியா ஆக்கித்தாரண்டா. கால் வந்துட்டு காலில் விடுவதை தடுத்து வரேன் கேட்கிற. அடுத்து ஒரு கேள்விக்கு இடம் வச்சிருக்கேன். வா, இன்னும் ஒரு வாரம் கேட்டுக்காப்பா. ஆரோக்கியமாக்கி தரேன், எந்த ஆபத்தும் இல்லை. ஒருத்தருக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கு, மீட்டி தரேன். சரானா வெற்றியா நடக்கும். சந்தோஷமா இருப்பா. கர்மசாமி பேத்தியா, என் பேத்தியா, என் பேத்தியா, என் பேத்தியா வெளிநாட்டுல இருக்கா, மாடர்ன் கேளா இருக்கா. அவளை இந்திய கலாச்சாரத்து பெண்ணா மாத்தணும்னு கேட்டு வந்திருக்கா. கால் வந்துட்டு கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேற்று. கதகதப்பா. அடுத்து நம்ம பாடக்கூடாதுல்ல. ஆரிடுமோ கோடிட்ட இடத்தை நிரப்பிக் கொள்க. இன்னொரு தரம் காலம் வந்து சிறுமணல் வீட்டில் குடியேறும் நண்டானது. உன் பேத்தியாளுடைய மன அலைகளை பார்த்தேன். 4 நண்பர்களும் ஒரு லவ்வரும் இருக்காங்க. அந்த 4 நண்பர்களும் தான் இந்த விங்கில இருந்து அவளை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அவ மனதை திருத்தி அந்த பக்கம் போக விடாம ஆக்கி வீட்டுல கட்டுப்பாடா இருக்க வச்சு தந்தா போதும்லா. அவ வான ஊர்தியில போய் தான் நீ பார்க்க முடியும். நான் அங்க இருந்தோம்னா வெளிநாட்டுல இருக்க கூட பார்த்துட்டேன். கால் வந்துட்டு வரலாம். இந்தா ஞான சக்தியால் அவர் உணர்வுகளை மாத்திட்டேன், கட்டுப்பட வச்சுட்டேன். நல்லா இருக்கும். அந்த வழக்கை மாத்ததுக்கு இன்னும் அடுத்த உத்தரவு நான் கேட்கிறேன். கர்மசாமிக்கு அப்படியா? யாருக்கு அது? அதே கோயம்புத்தூர் எல்லை கணவன் மனைவி திருக்கோபி அணிந்தவன் எம்பெருமான் நாராயணனுடைய திருநாமத்தை நெற்றியில் தாங்கிய மகன். நான் காட்ட உன் நெத்தியை காட்டுறேன் இல்லையே, திருநாமம் இல்லையே, உன் நெத்தியை காட்டுப்பா. வேற யாருப்பா? திருக்கோவி திரு நாராயணனுடைய நாமத்தை நெற்றியில் தாங்கியவன். நீ கணேசன், நீ ராம். திருநாமத்தை அடைந்தவன் நீ. திரு நாராயணரை திருக்கோவியின் நெற்றியில் தாங்கியவன். அவன் நெத்தியில திருநாமம் இருக்கு. நெற்றியில திருநாமம் இருக்காப்பா? வரலாம். நெற்றியில் திருநாமத்தோடு வருக. நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம். கால் அருமையான திருநாமம். கொல்லாத பொம்பளை நீ என்கிட்ட வித்தியாசமா நீ கேள்வி கேட்க போற. பேர் இல்ல, வா உன்னை பார்த்துக்கிறேன். இப்ப என்னதான் வேணும்? என்னதான் வேணும் அப்படி கேட்கக்கூடாது. என்ன வேணும்ப்பா? உட்காரு. என்ன வேணும்? கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டா போதுமா? வாயை அடைக்காச்சுன்னு வச்சுக்கா, நல்ல சம்பந்தம் தானா வந்துடும். சுகர் பேஷண்ட்டுக்கு என்னமெல்லாம் தேவைப்பா? வாயடக்கம் தேவை. வாயடக்கம் என்னத்துக்கு தேவை? சுகர் பேஷண்ட்டுக்கு ஏன் தேவை? கண்டதுகளையும் தின்றுவான், சுகர் வந்துடும். ஒன்று. அதே சுகருடனுக்கு ப்ரெஷர் கொண்டோன்னு என்ன வார்த்தையை பேசணும்னு தெரியாது, படபடன்னு பேசிடுவான். அப்போ 2 விதத்துலையும் சுகர் பேஷண்ட்டுக்கு வாயடக்கம் தேவை. சுகர் பேஷண்ட்டுக்கு வாயடக்கம் தேவை, பொம்பளைக்கு எப்போதுமே வாயடக்கம் தேவை. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டாங்க. என்னம்மா சின்ன பொண்ணு ஏதேதோ நானும் வாங்க. எப்பா கோயம்புத்தூர் எல்லைக்குள்ளேயே பெண் இருக்க, வர வச்சு முடிச்சு தந்தா சந்தோஷமாப்பா? சரி. அவ இருக்கிற ஊரு பாளையம்னு வரும். அந்த பொண்ணு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஊர் பாளையம் என்று வரும். அவங்க அப்பா கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்து ரிட்டையர்ட் ஆகி உட்கார்ந்துருக்கிறார். அவ கூட பிறந்தவன் ஒரு ஆம்பளை. அவளுக்கு ஒரே ஒரு தாய் மாமன். அவங்க அம்மாவுக்கு நரம்பியல் பிணி இருக்கு. அவ பேரு மகாலட்சுமி அவதாரத்தில் உள்ள பேர். இப்படி ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இன்னொரு 28 நாளைக்குள்ள வரப்போகுது. பார்த்த உடனே என்கிட்ட கொண்டு வந்துரு, கல்யாணத்தை முடிச்சு வச்சிருந்தேன். கால் வந்துட்டு கர்மதாமிக்கு எல்லாரும் நெஞ்சுக்குள்ள எவ்வளவு பெரிய வருத்தத்தை சுமந்துகிட்டு இருக்கே தெரியுமா? எல்லாரும் மனதையும் உணர்வுகளையும் நான் புரிஞ்சுதான் இருக்கேன். என்ன கூப்பிட்டுட்டாரு, அவரை கூப்பிட்டாருன்னு சொல்லி யாரும் வருத்தப்படுகிறாங்க. உங்க உணர்வுகளை நான் புரிந்ததே உங்களுக்கு வாக்கு கொடுத்ததாக உண்மை. அந்த நிம்மதியிலேயே நீங்க நல்லா இருவீங்க. மன மகிழ்ச்சியோடு இருங்க. கர்மதாமிக்கு நான் சொல்லணும்னு நீ சொல்ல தொடங்குதிய. கண்ணை மூடு, என்னைய வேணும்னு பார்ப்போம். இந்தாமா 8 பொருத்தத்துக்கு மேல இருக்கு, ரஜு பொருத்தம் இருக்கு. சந்தோஷம். புண்ணியமடைவாய். மனக்கோலத்தோடு என்னை வந்து பார்ப்பீர்கள், ஆனந்தமும் அடைவீர்கள். மகளே சந்தோஷமா இரு, செய்யும் தொழில் ஒற்றுமையா நடக்கும். இந்தப்பா மகிழ்ச்சியாக இரு. அதே கோயம்புத்தூர் எல்லை
ஸ்ரீராம நாமத்தை கொண்ட மகன். ஸ்ரீராம் ஸ்ரீராம் ராம் 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 ராம். ஊரையும் சொல்லுவோம், பேரையும் சொல்லுவோம், யாரையும் சொல்லுவோம். நம்ம என்ன யார் இவர்? திருநாமம் வைக்கலைங்க, இன்னைக்கு தான் வைக்கல. நேற்றுக்கு நைட் இருந்ததுனால காலையில இருந்து எப்பவுமே திருநாமத்தோட தான் இருப்பேன் நான். ஆனா நேற்றுக்கு இன்னைக்கு வைக்க இன்னும் தொடர்ந்து வைத்து விடுங்க, அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கட்டும். அந்த அந்த நாமத்தினுடைய மகிமை தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப வருஷம் வச்சிருக்கேன். சரி, கால் வந்துட்டு வாங்க எல்லாரும். கோவிந்த நாமம் சங்கீர்த்தனம். புரியுதா? சங்கீர்த்தனம்னா என்னது? இணைப்பு. ஒரு வளையத்துக்கு இன்னொரு வளையத்துக்கும் தொடர்பு உண்டு, அது சங்கிலி. அந்த சங்கிலியை கொண்டு மலையவே எடுத்துடலாம், தெரியுமா? அதான் சங்கீர்த்தனம்னு சொன்னான். ஸ்ரீராம கோவிந்த சங்கீர்த்தனாய அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்றேன்ல, அதான். இரும்ப வாரேன், இந்த கம்பிக்கு அங்கே நில்லுங்க, வாரேன். இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வாடா. நாமா தம்பி வா. புதுமையாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு சிந்தனையும் உங்க உள்ளத்துல இருக்கு. அதுக்குரிய பொருளாதாரமும் இடமும் நமக்கு அமைஞ்சிட்டா கடவுளுக்கு 1000 கோடி நன்றி சொல்லணும். ஆனா அந்த இடத்தை தேடிடலாம், பணத்தை தேடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உண்மையா இல்லையாப்பா? அதை நான் கொண்டு வந்து தந்துட்டா நீங்க முன்னேற மாட்டீங்களா? காலில் வந்துட்டாங்க. வெற்றி மாலை கொடுப்பா. எங்க அப்பன் நாமும் உடையவன் அவன். வேற என்னடா வேணும் உனக்கு? பக்கத்துல வா, உட்காந்துக்கா, மன நிறைவா கேளு. என்ன வேணும்? அப்படியா? எல்லாரும் வருத்தப்படுவீங்க நான் சொன்னா. ஏன்னா எனக்கு பிடிக்காத ஒரு தொழில் இருக்கு இந்தியாவில். அது என்னது தெரியுமா? ஷேர் மார்க்கெட். அது ஏன் தெரியுமா? அவன் 1000 கோடிகளை கிரகலித்து வைத்து பல கோடிகளை மக்கள்கிட்ட இருந்து வாங்கி ஏமாத்திட்டு போனவன் நிறைய பேர். ஒருத்தன் 20,000 கோடியை ஏமாத்தி விட்டான். 7 குடும்பம் தற்கொலைப்படி செத்துருச்சு. அவன் வெளிநாட்டில் போய் மறைஞ்சிட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். அவனை அரசாங்கம் பிடித்து இப்போ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. அவன் ஆரம்பிச்ச அந்த ஆப்பவே அவன் ஆஃப் பண்ணி வச்சிட்டான். ஆப் வேற, ஆப் வேற. உண்மையா? அந்த மாதிரி இப்போ நீ ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் சொந்தமாக என்கிட்ட கேட்குறிய, எனக்கு பிடிக்காததை கேட்குறிய. இந்த வெற்றி மாலையை நான் வச்சுக்கிடவா, உனக்கு போடவா? உனக்கு போட்டுறவா? 3 வருஷம் உனக்கு சான்ஸ் தரேன். யாரையும் ஏமாத்தாம நேர்மையா நீ நடக்கணும். உனக்கு பல கோடிகள் தருவேன். கால் வந்துட்டு வா. கர்பதாமிக்கு என்னப்பா ஒன்றும் பேச மாட்டேக்கா? உன் மகனுக்கு எதுவும் தப்பா பேசிட்டனா? உண்மையை தானே பேசியிருக்கிறேன். வா. திருமணத்துக்காடா தம்பி கம்ப்யூட்டர் எத்தனை வச்சிருக்கடா? இன்னும் 2 வாங்கணும்லாடா? எப்போ வாங்க போற? பேசி வச்சிருக்கிற, போய் வாங்கணும். அலுவலகம் தனியாக போடணும். 2 லேடிஸ் உங்ககிட்ட வேலைக்கு வருவா. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆன்லைனில் ஒரு பொம்பளை பிள்ளை வரும், அவளை இவன் கட்டிக்கிடுவான். நீ ஏற்றுக்கிடுவிய? சொல்லுப்பா. சொந்தத்திலே வரணும். முடிவு பண்ணி இந்தா அதையே முடிச்சுக்கா. நிறைய பணம் தாரேன். சொன்ன வாக்கு தவறக்கூடாடா. மக்களுக்கு உண்மையாயிரு. ஷேர் மார்க்கெட்டை நீ உயர்ந்துருவ. நல்லா இரு மகனே, புண்ணியமாயிரு. கர்பசாமிக்கு சொந்த பெண்ணை நாளைக்கு பேசுங்க, நாளைக்கு பேசுங்க. 4 நாள் ஆயிடுதுன்னா மனசு மாறிடும் எருவ மாட்டுக்கு. என்ன நாளைக்கு பேச சொல்லுவோமா வேண்டாமா? நான் சொல்றது உண்மையா பொய்யா? சொல்லு, உண்மையா பொய்யா? நாளைக்கு பேச சொல்லவா வேண்டாமா? வேண்டாம். பார்த்தியா கெட்டிக்காரன். 3 மாதம் கழிச்சு பேச சொல்லுவோமா? 1 வருஷம் கழிச்சு பேச சொல்லுவோமா? நீ பார்க்குற பொண்ணுவே கல்யாணம் முடிச்சு வைக்கும். போங்க, நான் சொன்னதுதான்டா நடக்கும். என்னப்பா பிள்ளைங்க நீங்க எல்லாம் போயிட்டாங்க. நீங்க ஏற்றுக்காங்க. உன் மகன் நல்லா இருக்கணும்டா, அதான விஷயம். அவன் இஷ்டப்படி வாழட்டும். 2 ஆம்பளை பையன் பிறப்பான். அதுல ஒரு பையன் இவனை மாதிரியே இஷ்டப்பட்டு கல்யாணம் நடக்கும். அன்னைக்கு நம்ம உள்ளத்தை இவன் புரிஞ்சுக்கிடுவான். சந்தோஷமா இருக்க மக்கா. நல்ல தேனும் பாலும் ஓடும். மாலையை என்ன செய்யணும்னு விளக்கத்தை சொல்லி விடுங்க. சரி, சாப்பிடாம போகக்கூடாது தம்பி. என் புத்தி தெரியாது உனக்கு. வயிறார சாப்பிட்டு தான் போனோம். வாங்க. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு திருச்சி மாநகர், திருச்சி
திருச்சி மாநகர் சொன்னவங்களை தவிர வேற யாருமே வரக்கூடாது. திருச்சி மாநகர் இடம் வீடு சம்பந்தமா டாக்குமெண்ட் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு?